இன்னைக்கு எலுமிச்சை ரசம் தான் செய்ய போகிறேன். 50 கிராம் துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை துருவி இருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் இது சேர்த்துருக்குறேன். தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்காங்க. பிசைய வேண்டாம், கட் பண்ணி சேர்த்துக்காங்க. நான் தக்காளி வேக வச்சு வச்சுருக்கிறேன். இதை அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ரசம். முதலே தக்காளி பழம் வேக வச்சு போட்டதுனால ஒரு கொதி வந்தோடனே போதும். இல்லாட்டி தக்காளி பழம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம. இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறவங்க தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். நான் இப்போ நெய்யில் தாளிக்கிறேன். நெய்யில் தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கடுகு போடுறேன், 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கால் ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகத்தை 1-2 பொடிச்சிருக்கிறேன். இதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போடுறேன். போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். லெமனை அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஸ்டவ்வில் இருக்கும்போதே சேர்த்திங்கன்னா கசப்பு தட்டிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மூடி எடுத்துடலாம். 5 நிமிஷம் கழித்து லெமன் ஊற்றலாம். எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி சாறு எடுத்துகிட்டு வந்துடுறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எலுமிச்சை சாறை ஊற்றிடலாம். புளிப்பு சுவை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து ஊற்றிக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் பார்த்து செக் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குது எலுமிச்சை ரசம். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற எலுமிச்சை ரசம் ரெடி. மைல்டான காரமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆனந்தமான வாழ்வு.